தேவதேவன் ஒரு கவிதை எழுதியிருப்பார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த நான் என்கிற அகந்தை எப்போதெல்லாம் மனிதனுக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு கவிதை இது. எல்லாருக்கும் ஒரு நான் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இந்த நான்கிறத ரொம்ப பிரமாதமாக 2 வரியில் எழுதியிருப்பார். நான் என்பதே வன்முறை. அந்த கவிதை பாருங்கள். நான் என்பதே வன்முறை, இதில் இன்னார் நான் என்பது எவ்வளவு பெரிய வன்முறை. இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஏன்னா சாதாரணமாக நம்ம ஆளுங்க பேர் சொல்ல மாட்டாங்க. அந்த பேர் கேட்கும் போதே எந்த ஊருன்னு கேட்பாங்க. நீங்கள் இப்போ திருவள்ளூர்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, திருவள்ளூரில் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அப்படியா அப்படின்ட்டு கொஞ்சம் அடுத்து கீழே வருவாங்க. அங்கே இந்த கணேசன் ஒருத்தருக்கார தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. கணேசன் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லிடுவீங்க. அவருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பார். தெரியுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சொந்தமானு அடுத்து கேட்பார். ஒரு விதத்தில் சொந்தம் தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படின்னா அவர் கணேசனுக்கு நீங்கள் சொந்தம்னு தெரிஞ்சிக்க முயற்சிக்கல, கணேசன் சாதி தான் நீங்கிறத தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாருன்னு அர்த்தம். சாதாரண பேர் தான் அது. அப்படியே வருவார், கொஞ்சம் கொஞ்சமாக வருவார். அதுதான் நான் என்பது வன்முறை, இதில் நான் இன்னார் என்பது எவ்வளவு பெரிய வன்முறைங்கிறது இருக்கு இல்லையா. இது ஒரு சின்ன 2 வரி, ஆனால் அந்த 2 வரிக்குள்ளே எவ்வளோ ஒரு அற்புதமான செய்திகள் அதுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்குங்கிறத பாருங்கள்.